அனைவருக்கும் வணக்கம். நேற்று மே 21 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதேமாதிரி சில தகவல்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த கிராஸ் வெரிஃபைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சில பேர் கோவம் போடுறீங்க, எதுக்கு தப்பான செய்தி சொல்கிறீங்கன்னு. சொல்கிறது தப்பான செய்தி இல்லை, சொல்கிற செய்தியை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் பதில் சொல்கிறேன். நண்பர் ஒருவன் நல்ல கமெண்ட் கேட்டிருந்தாரு. ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்காரு. பட் நல்ல டீசெண்டாக கேட்டிருக்கேன். அந்த வகையில் நான் அவரை பாட்டுறேன். ஸோ அந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் சொல்லலாம் தான் பார்த்தேன். பட் இந்த வீடியோ லென்த்தி ஆயிரும். இந்த வீடியோ நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ நியூஸ் இல்லாத போது அந்த நண்பர் கேட்ட 4 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுமாதிரி நான் செபி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரிசல்ட், டிவிடெண்ட், போனஸ், அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். நேற்றே வீடியோ போட்டுக்கணும். பட் நிறைய நியூஸ் இருந்துச்சு. நான் அந்த வீடியோ ரெடி பண்ணதுக்கு நேற்று 10 மணி ஆகிட்டு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணால் அப்புறம் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதில் தான் சரி காலைல போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டோட ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட் 770 ரூபா கரண்ட் பேஸ் 2236 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான் லாஸ் வரும்னு. ஸோ அந்தளவுக்கு தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. 13% டவுன் ஆயிருக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் 195% டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ரொம்ப பெரிய டவுன் தான். இதோட காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு வீடியோவில் தெரிய வந்துடும். நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூப்பில் லிமிடெட் 97 ரூபா கரண்ட் பேஸு கிட்டத்தட்ட 12 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 7% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 51% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுன் தான். ஆர்கே சுவாமி லிமிடெட் 210 ரூபா கரண்ட் பேஸு 1 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. சிக்டா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மீடியா ஏஜென்சிஸ். கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட் 407 ரூபா கரண்ட் பேஸ் 20 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 12% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒப்பிட்டு பார்க்க தான் மற்றபடி கம்பெனி 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கில்பர்ன் இன்ஜினியரிங் டிவிடெண்டில் 1/2%. சிக்டா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். விஷாகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 87 ரூபா கரண்ட் பேஸ் கிட்டத்தட்ட 15 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 8%. நெட் ப்ராஃபிட் 1169% வந்திருக்கு. காரணம் வந்து போன வருஷம் இதே கோட்டில் 1 கோடி தான் ப்ராஃபிட்டு. இப்போ 14 கோடியே 60 லட்சம். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 50 பைசா தராங்க. டிவிடெண்டில் 1/2%. சிக்டா வந்து சிமெண்ட் ப்ராடக்ட். பால்மிரல் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 80 ரூபா கரண்ட் பேஸ் 75 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 5%. நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு. பட் நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 4 ரூபா 30 பைசா 4 ரூபா 30 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 5.4% வருது. நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த பால்மிரல் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். பட் இன்னொரு கம்பெனி இருக்குது பால்மிரல் லேரி இண்டஸ்ட்ரியல் லிமிடெட்னு. அந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி தான். ஆனால் என்னென்னா இந்த கம்பெனி நான் வாங்குறதுக்கு முதல் இந்த கம்பெனியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா, வழக்கமாக ஒரு கம்பெனி நம்ம வந்து வளர்ச்சிக்காக வாங்குவோம், இல்லை அந்த கம்பெனி பிடிச்சிருக்குன்னு வாங்குவோம், அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு வாங்குவோம். பட் இந்த கம்பெனியை வந்து நான் தேடினதே பார்த்திங்கன்னா பழி வாங்குறதுக்காண்டி தேடினேன். அது ஒரு சின்ன ஸ்டோரி முடிஞ்ச ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட சேனலில் தத்துவ சேனல்னு ஒரு சேனல் இல்லை, இருந்தால் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். நான் எப்படி ஸ்டாக் வாங்குறேன்னு, சில ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன்னு. பட் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான். இதை நான் பழி வாங்குறதுக்காண்டி வாங்கின ஸ்டாக்கு. பட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக்காக இருந்துச்சு. அதை வாங்கும் போது தான் தேடி பார்க்கும் போது தான் தெரிஞ்ச ஸ்டாக் எப்படி ஸ்டாக்குன்னு. பட் என்னென்னா பெருசாலாம் இருக்காது. இது கவர்மெண்ட் செக்டர். ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் தான் பெருசாக கிடைக்கும். மற்றபடி பெரிய ரிட்டர்ன் கிடைக்குமாங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஐஎஃப்எஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் பேஸ் 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 61% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் டவுனு, நெட் ப்ராஃபிட் நல்லா உயர்வு. காரணம் வந்து அதர் இன்கமில் வந்து வேரியேஷன். ஸோ ரிசல்ட் அந்த வகையில் நல்ல ரிசல்ட்டு. 1 ரூபா பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.5% வருது. சிக்டா வந்து என்பிஎஃப்சி. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 412 ரூபா கரண்ட் பேஸ் 459 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 4% டவுனு. நெட் ப்ராஃபிட் 4% டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனு தான். 4% டவுனாக இருக்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 412 ரூபா கரண்ட் பேஸ் 1 ரூபா 22 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டில் 1/2% வருது. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து நான் பார்க்குறது இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 189 ரூபா கரண்ட் பேஸ் 212 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% டவுனு. நெட் ப்ராஃபிட் 14% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/2%. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்டர்ஆர்ச் பில்டிங் சொல்யூஷன் லிமிடெட் 1811 ரூபா கரண்ட் பேஸ் 38 கோடியே 70 லட்சம் கிட்டத்தட்ட 39 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%. நெட் ப்ராஃபிட் 30% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் தான். டிவிடெண்டாக 12 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க.
கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4% வருது. செக்டார் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். அக்ஸாசம் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 274, 1,39,00,000 ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 123% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 6 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அக்ஸாசம் இந்தியா. டிவிடெண்டாக 75 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/4%. தீஷா இந்தியா லிமிடெட் 14,976 கரண்ட் பேஸ், கிட்டத்தட்ட 13 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/2%. செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். வாடெக் வபாக் லிமிடெட் 1,450 கரண்ட் பேஸ், கிட்டத்தட்ட 99 கோடியே 50 லட்சம், 100 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 27% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/4%. செக்டர் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க வாடெக் வபாக். விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட் 559 கரண்ட் பேஸு, 74 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 245% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை விஆர்எல் லாஜிஸ்டிக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. இது கொஞ்சம் அதிகமான டிவிடெண்ட் தான் வழக்கத்துக்கு மாறா. ஸோ 1,4% வருது டிவிடெண்ட். செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். ஆஸ்ட்ரால் லிமிடெட் 1,377 கரண்ட் பேஸ், 178 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுன் தான். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா 25 பைசா தராங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஆஸ்ட்ரால் லிமிடெட். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட் இந்தியா லிமிடெட் 1,202 கரண்ட் பேஸ், 93 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 28 ரூபா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 2.25% வருது. செக்டார் வந்து லூப்ரிகன்ட்ஸ். ஆயில் இந்தியா லிமிடெட் 426 கரண்ட் பேஸ், 1,497 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6% டவுனு, நெட் ப்ராஃபிட் 36% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4%. செக்டார் வந்து ஆலி எக்ஸ்ப்ளோரேஷன். எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 210, 8 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 20% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 பைசா நார்மல் டிவிடெண்டாகவும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 2 ரூபா 50 பைசாவும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. சிக்டா வந்து ஸ்டாக் போக்கிங் நல்ல இடத்துல இருக்காங்க. எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். மேக்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 1,006 கரண்ட் பேஸ், 4 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 615% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மேக்னா இன்ஃப்ராகான். அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 10 பைசா தராங்க. 1000 ரூபா ஷேரு, வெறும் 10 பைசா டிவிடெண்ட். போனஸும் தராங்க 1:1, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸும் தராங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 மே 2025. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். ட்ரிடன் லிமிடெட் 33 ரூபா கரண்ட் பேஸு, 133 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 125% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர்ல ட்ரிடன் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1.5%. செக்டர் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 மே. இந்த 50 பைசா ரெக்கார்டுக்கான டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 27 மே. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். கோல்கேட் ஃபார்மோலிவ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 2,658, 355 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 7% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 27 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 28 மே. செக்டர் வந்து பர்சனல் கேர். எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷன் லிமிடெட் 101 ரூபா கரண்ட் பேஸ், கிட்டத்தட்ட 15 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக பெரிய டிவிடெண்ட் தராங்க, சின்ன டிவிடெண்ட் தராங்க. 2 ரூபா தான் டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 2% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அல்ட்ரா மரைன் பிக்மெண்ட்ஸ் லிமிடெட் 536 ரூபா கரண்ட் பேஸ், 17 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 44%, நெட் ப்ராஃபிட் 56% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஜூலை 2025 இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டவுட் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா டை அண்ட் பிக்மெண்ட்ஸ். டாபர் இந்தியா லிமிடெட் 486 ரூபா கரண்ட் பேஸ், 313 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 8% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா 25 பைசா தராங்க. டிவிடெண்ட் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 18 ஜூலை 2025. செக்டர் வந்து பர்சனல் கேர்.
ஸ்டோவ் கிராஃப்ட் லிமிடெட் 598 ரூபா கேன் பேஸ், 1,40,00,000 ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 45% டவுன் இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் டவுனு. டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு லீவில் 6%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 செப்டம்பர் 2025. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. கேரண்டி இல்லை, 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டாக பார்க்கறது நிதின் காஸ்டிங் லிமிடெட் 645 ரூபா கரண்ட் பேஸ், 24 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 3 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நிதின் காஸ்டிங். ரோசெல் டெக்ஸிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 363, 27 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். குட்இயர் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 936, 27 மேல போர்டு மீட்டிங். இன்னொன்று டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 26 ரூபா, ஒன்று 15 ரூபா. இன்ஃபோ ஏஜ் இந்தியா லிமிடெட் 1475 ரூபா கரண்ட் பேஸ், 27 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 12 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் 2 தடவை கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிட் என்னவோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ குறைவான டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இடல்பர்க் சிமெண்ட் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 195 ரூபா கரண்ட் பேஸ், 28 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 8 ரூபா டிவிடெண்டாக போன வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4% வரும் டிவிடெண்ட் இல்லை இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் இல்லை. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 113 ரூபா கரண்ட் பேஸ், 29 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 53 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். சோபா லிமிடெட் 1358 ரூபா கரண்ட் பேஸ், 29 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 3 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க நம்ம சோபா லிமிடெட். ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1950 ரூபா, 29 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு, ரிசல்ட்டு 4மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு 3மே தரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ். திவ்ய சக்தி லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 68, 29 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. திவ்ய சக்தி. டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட் 3820 ரூபா கரண்ட் பேஸ், 30 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 22 ரூபா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த யமுனா சிண்டிகேட் லிமிடெட் 37,500 ரூபா கரண்ட் பேஸ், 30 மேல போர்டு மீட்டிங். அந்த 30 மே போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 400 ரூபா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பெரிய டிவிடெண்டாக இருக்கலாம், ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் பேஸ், 22,99,00,000க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் கரண்ட் பேஸ் 161, 24,77,00,000க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது நியாத்தி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் 26 ரூபா கரண்ட் பேஸ், உங்களுக்கு வந்து 2,79,00,000க்கான ஒரு ஆர்டரும், 84,00,000க்கான ஒரு ஆர்டரும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடிக்கு தாண்டி வரும். 3.5 கோடியே கொடுத்தது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 113 ரூபா கரண்ட் பேஸ், 161 கோடி 55,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடறேன். நேற்று நைட்டே வீடியோ போட்டுக்கணும், பட் போட முடியல. காரணம் வந்து அப்டேட் பண்ண முடியல. நியூஸ் ரெடி பண்ணதுக்கே 10 மணி ஆகிட்டு. ஸோ அதனால தான் காலையில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ சில நாட்களுக்கு நியூஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் வீடியோ வர்றது முன்ன பண்ண வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களே ஒருவன்.